என் ஜெபத்துல நன்றி இருக்கணும், என் ஜெபத்துல ஹாப்பி இருக்கணும். நன்றிக்கு ஹாப்பிக்கு என்ன? நான் ஜெபம் பண்ண போறேன், என் தேவன் எனக்குள்ள ஏற்கனவே ஜெபிச்சிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் எனக்குள்ள நான் ஸ்டாப்பா பிரேயர் ஓடிட்டு இருக்குது. அவரோட இணைஞ்சு ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்களே, உமக்கு நன்றி. ஆவியானவர் இயேசுவை எனக்குள்ள தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க என் ஜெபத்தை கேட்டு நிச்சயம் அவங்க பதில தருவாங்க. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஜெபங்கள் தான் பிதாவை அறிந்த ஜெபம். பசங்க இருக்கிறாங்க நம்ம கிட்ட, பெற்றோர்கிட்ட வந்து அப்பா எனக்கு அந்த பொம்மை வேணும்னு வந்து கேக்குறான். எப்படி கேக்குறான்? அழுதுகிட்டே வந்து கேக்குறான், அழுகுறான், அடம் பிடிக்கிறான். அப்ப அப்பாவா இருக்கிற நீங்களும் நான் என்ன பண்ணணும்? தம்பி, நீ கேட்கிற பொம்மையை நான் வாங்கி தரேன், ஆனா நீ இந்த அழுது கண்ணீர் சிந்தி அடம் பிடிச்சி கேட்கறதுனால ஒரு நாளும் நான் வாங்கி தர மாட்டேன். சிரிச்ச முகத்தோட அன்போட உரிமையோடு வந்து கேட்டா நான் உனக்கு வாங்கி தருவேன். பிள்ளைங்க அழுகுறாங்க, அழுது கதறி போராடி ஒரு பொருளை வாங்கிட்டாங்கன்னா, போராடினதுனால நீங்க கூட்டு போய் ஒரு பொருளை வாங்கி தரீங்க, அவன் மைண்டுக்குள்ள என்ன உட்காருது? அழுது அடம் பிடிச்சி சாப்பிட மாட்டேன் கதவை அடைச்சுக்கிட்டா ஈஸியா வாங்கிடலாம். நம்ம இயேசுவுக்கு பிள்ளைங்க, நமக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி தான் எடுக்கிறோம் ஜெபத்துல. புரியுதா உங்களுக்கு? அழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது உபவாசம் பண்ணி அடம் பிடிச்சி என்ன மாத்திரலான்னு நினைக்காத, உனக்குள்ளதான் நான் இருக்கிறேன். ஆல்ரெடி உனக்கான எல்லாமே நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன், உனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். நீ ஹாப்பியா இருந்தீங்கன்னா எல்லாம் உனக்கு வரும், சந்தோஷமா இருந்தா எல்லாம் வரும். அவருக்குள்ள சந்தோஷமா இரு. உன் சூழ்நிலையில இறங்கி வந்து உனக்காக எல்லா விதத்திலையும் உனக்கு அவர் அற்புதம் செய்வார்.